இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம வந்து பேஸ் வந்து 9 லைன்ஸ் போடணும் இல்லைங்களா, 9 லைன் போடணும். இந்த நம்ம நாட் போட்டிருக்கிறது வந்து நடு லைனு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 லைன் இருக்குது. அதே போல் 1 2 3 4 லைன் இந்த சைடு இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நமக்கு இந்த அளவு வந்து பேஸ் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா, இப்போ வந்து பேஸ் போடுறதுக்கு ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயராக வந்து நம்ம ப்ளூ கலர் எடுத்தோம். இப்போ மேலே வந்து நம்ம பின்ன போகிறோம். இதுக்கு மேலே பின்னுறது எல்லாமே வந்து கூடையோட மேல் பாகம். அதுக்கு வந்து நான் சாண்டில் கலர் ஒயர் எடுக்கிறேன். சரிங்களா, சாண்டில் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த அளவு வந்து கொஞ்சம் விட்டுட்டு, இப்போ வந்து 1 2 3 நாட்டு வந்து விட்டுட்டு 4வது நாட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 நாட்டு விட்டுட்டு இந்த நாட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒயரும் பார்த்திங்கன்னா இந்த அளவு விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு நாட் போடுங்க. நல்லா டைட்டாக போடுங்க. இப்போது ரன்னிங் ஒயரை வச்சு கண்டினியூவாக பின்ன வேண்டியதுதான். சரிங்களா, கண்டினியூவாக பின்னும் பொழுது நமக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா கார்னர் இவ்வளோ தூரம் வந்து நம்ம கண்டினியூவாக பின்னணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார்னர் வந்து டேர்ன் ஆகும். அதில் வந்து இவ்வளோ தூரம் பின்னுறப்போ இந்த சைடு வரும். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு முக்கோணம் மாதிரி கிடைக்கும். சரிங்களா, இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு கண்டினியூவாக நான் பின்னுறேன். நல்லா நாட் வந்து டைட்டாக போட்டுக்கோங்க. அப்படியே கண்டினியூவாக பின்ன வேண்டியதுதான். அப்படியே கண்டினியூவாக பின்னிட்டு இந்த இடத்துல நாட் போடுறப்ப காட்டுறேன். சரிங்களா, இவ்வளோ தூரம் வரைக்கும் நாட் போட்டுட்டு இந்த இடத்துல நாட் போடுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 3 நாட் போட்டிருக்கேன். அப்படியே ரன்னிங் ஒயர் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு கண்டினியூவாக நம்ம பின்ன போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா, இந்த 3வது நாட்டு விட்டுட்டு 4வது நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இவ்வளோ தூரம் வந்து சாண்டல் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டேன். இப்போ வந்து கடைசி நாட்டு நான் இந்த லைனில் போடுறேன். இந்த கூட வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் போட போகிறேன். அப்போ தான் வந்து இந்த டிசைனுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். அதனால் இப்போ அப்படியே வளைச்ச மாதிரி கொண்டு வந்து சைடில் இருக்கு இல்லைங்களா ஒயரு, இதோடையும் வந்து நம்ம நாட் போடணும். ஒரு டைட் கொடுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். முக்கோணம் மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது கண்டினியூவாக இந்த சைடை வச்சு அப்படியே பின்னணும். இப்போ இந்த இடத்துல ஒரு கார்னர் டர்ன் ஆகும். அதே போல் 4 மூலையிலையும் வந்து நமக்கு ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். அதான் வந்து கார்னர் டர்னிங். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அப்படியே கண்டினியூவாக தான் நம்ம பின்னணும். சரிங்களா, அதே மாதிரி 2வது கார்னரு, இங்கே 3வது கார்னரு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4வது கார்னர் வந்து டேர்ன் ஆகும். டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூவாக ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இவ்வளோ தூரம் பின்னிட்டு இந்த இடத்துல வந்து இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டு கொண்டு வரணும். ஓகேவா, நான் வந்து சுற்றி பின்னிட்டு இந்த இடத்துல போடுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக பின்னணும். ஒரு கார்னர் டர்ன் ஆச்சு, 2வது கார்னரு 3 4, அதுக்கப்புறம் இந்த 3 முடிச்சுக்கும் மேலே வந்து ஒரு நாட் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து போடுறப்ப நான் காட்டுறேன். சரிங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, சாண்டல் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணோம். இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாகவே நான் பின்னி கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். சரிங்களா, ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல, அதை வந்து நம்ம பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து சொருகி விட்டுடலாம். இப்போ இந்த லைன் நம்ம பின்னிட்டு வந்தோமா, அதிலே வந்து நம்ம ஒரு 4 5 முடிச்சுக்கு வந்து ஒயரை வந்து சொருகி விட்டுருவோம். நல்லா டைட்டாக இழுத்து சொருகிடுங்க. பின்னிட்டு அந்த லைன்லேயே சொருகுனிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த கீழ் லைனில் கூட நம்ம வந்து சொருகி விடலாம்.
இப்போ வந்து ஒரு 4 முடிச்சுக்கு வந்து நம்ம இது சொருகிடணும். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. இல்லை எல்லாத்தையுமே இருக்கிற ஒயர் கொஞ்சம் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து சொருகினாலும் ஓகே தான். இப்போ நம்ம சைடில் வந்து நடு முடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து பிரித்து விட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம பேஸ் போடுற வரைக்கும் தான் வந்து நமக்கு வந்து நடு முடிச்சு தேவைப்படும். அதுக்கு மேலே நமக்கு வந்து தேவைப்படாது இந்த நடு முடிச்சு. ஸோ அதை வந்து பிரித்து விட்டுலாம். நான் இந்த சைடு பிரித்து விட்டுட்டேன். ஓகேவா, இதை வந்து நான் சொருகி விட்டுட்டேன். சரிங்களா, ஒரு 4-5 முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். நமக்கு ரன்னிங் ஒயர் வந்து இந்த பக்கமாக இருக்கும், அதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த மேலே நம்ம போட்டோம் இல்லைங்களா ஒயரு, அந்த மேலே இழுத்தது அதை வந்து இப்படியே லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து தூக்கி விடுங்க. தூக்கி விட்டுட்டு நம்ம இந்த சைடு கொண்டு வந்த ரன்னிங் ஒயரை இதுக்குள்ளே விட்டு இதை வந்து மேலே இழுத்து விடுங்க. இழுத்துட்டு நல்லா வந்து ஒரு டைட் கொடுத்துருங்க. மேலேயும் டைட் கொடுக்கணும், சைட்லேயும் இழுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து நமக்கு இந்த பக்கமாக இருக்கும், அதை வந்து பின் பக்கம் வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை இப்படி மடக்குன மாதிரி இந்த சைடு கொண்டு வந்து இப்போ நம்ம வந்து சாண்டில் கலரில் வந்து செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, அப்படியே கண்டினியூவாக பின்ன வேண்டியது தான். அப்படியே கண்டினியூவாக பின்னணும். ஒரு சுற்று வந்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 2வது லைனு, இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு வரும். சரிங்களா, ஒரு சுற்று அப்படியே ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த நம்ம கார்னர்லாம் இந்த இடம் டேர்ன் பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து முக்கோணம் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம 2வது லைன் பின்னும் பொழுது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு வரும். ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு இந்த இடத்துல நான் பின்னும் பொழுது காட்டுறேன். சரிங்களா, இந்த இடத்துல ஒரு லைன் வந்து ஏணிப்படி முடிச்சு வரும். ஓகேவா, ஒரு சுற்று ஃபுல்லாகவே, அதாவது ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே கண்டினியூவாக வந்து நம்ம பின்னிட்டே வர வேண்டியதான். எந்த இடத்துலையும் வந்து நம்ம கட் பண்ணுறதோ இல்லை ஒயர் ஜாயின் பண்ணுறதோ இப்போ வேலை கிடையாது. சரிங்களா, சாண்டில் கலர் ஒயரை வச்சு ஒரு சுற்று ஃபுல்லாக வந்து பின்னி கொண்டு வந்துடுவோம். நான் வந்து இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப காட்டுறேன். சரிங்களா, இப்போ எப்படி போட்டோமோ அதே போல் தான் போடணும். நான் இந்த 2 லைனுக்கு மட்டும் காட்டுறேன். சரிங்களா, மற்றதெல்லாம் வந்து நம்ம இப்போ போட்ட மாதிரியே வந்து பின்ன வேண்டியது தான். ஓகேவா, இப்போது செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் நான் பின்னியிருக்கேன். இப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். ஸோ மேலே இருக்கிற ஒயரை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம தூக்கி விட்டுடலாம். சரிங்களா, இப்போது ரன்னிங் ஒயர் வந்து இந்த பக்கமாக பின்னிட்டு வந்திருப்போம், அதை அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ நம்ம லூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து உள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த மேலே இருக்கிற ஒயரை வந்து இதுக்குள்ளே விட்டு வெளியில் இழுத்துட்டு டைட் கொடுத்துருங்க. இந்த சைடும் டைட் கொடுக்கணும், மேலேயும் வந்து டைட் பண்ணணும். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பின்பக்கம் இருக்கும். சரிங்களா, பின்பக்கம் இருக்கிறத இந்த இருக்குது இல்லைங்களா ரன்னிங் ஒயரு அப்படியே பின்னாடி போயிடுச்சு. பின்னாடி இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே பின்பக்கமாகவே இந்த மாதிரி அப்படியே மடக்கி இந்த சைடு கொண்டு வந்து கண்டினியூவாக பின்னணும். ஒவ்வொரு லைனும் நம்ம முடியும் பொழுது இப்போ வந்து அடுத்த லைன் வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ வந்து இந்த லைன் ஃபுல்லாக சுற்றி பின்னி கொண்டு வந்தோன்னா இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக கொண்டு வந்து இதுக்கு மேலே வரும். இப்போது சாண்டில் கலரை வச்சு நம்ம 8 லைன் போடணும். 2 லைன் போட்டாச்சு, 3வது லைன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 8 லைன் வந்து நமக்கு சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். சரிங்களா, இப்போ வந்து நான் 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நான் வந்து இது இப்போ தான் 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிறதுனால இன்னும் வந்து நான் வந்து 6 லைன் வந்து போட்டுட்டு, அதாவது டோட்டலாக 8 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு லைன்லேயும் வந்து இந்த ஏணிப்படி முடிச்சு வந்து கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா, ஒவ்வொரு லைன்லேயும் வந்து இந்த மாதிரி அப்படியே லேடர், அதாவது ஏணி மாதிரி இப்படி இப்படி அடுக்கடுக்காக வரும். அதான் ஏணிப்படி முடிச்சுங்கிறது. இப்போ வந்து இந்த லைன் ஃபுல்லாக ஏணிப்படி முடிச்சு வந்து இந்த இடத்துல நான் போடுவேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் இன்னும் 6 லைன் வந்து உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். சரியா, பின்னிட்டா வந்து ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு வந்துடும். சரிங்களா, நம்ம ஸ்கொயர் மாடலில் தானே போட போகிறோம், ஸ்கொயர் மாடலில் தானே நம்ம போட போகிறோம். ஸோ வந்து ஒரு ஸ்கொயர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, நான் போட்டுட்டு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாண்டில் கலர் ஒயர் ரன்னிங் ஒயரை வச்சு 8 லைன் வந்து நான் பின்னிட்டேன். 8 லைன் பின்னிட்டு இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன். இப்போ வந்து சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த அளவு விட்டு கட் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா, கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சொருகிடணும். சரிங்களா, ஒரு 4-5 முடிச்சுக்கு வந்து இப்போ கட் பண்ண ஒயரை வந்து நம்ம சொருகிடணும். உள்ளுக்குள்ளே நம்ம பின்னிட்டு வந்த லைன்லேயே கூட நம்ம சொருகிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். அதை வச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் பின்னணும். ஓகேங்களா, இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல முடித்தோன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து முடித்து ஏணிப்படி முடித்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ வந்து அதுக்கு பக்கத்து முடிச்சிருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அளவு விட்டுருங்க. இந்த அளவு விட்டுட்டு நாட்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒரு சுற்று பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பின்னி கொண்டு வந்த லைன்லேயே வந்து அதை வச்சு நாட் அப்படியே சொருகி விட்டுறணும். ஓகேங்களா, நாட்டு மேலே அப்படியே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே அப்படியே சொருகி அந்த லைன்லேயே வந்து நம்ம சொருகிடணும். இப்போ இனிமேல் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம வந்து பின்னணும். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சும் நம்ம வந்து 8 லைன் பின்னணும். இப்போ எப்படி சாண்டில் கலர் ஒயரை வச்சு பின்னணுமோ அதே போல் ப்ளூ கலர் ஒயரை வச்சு ஒரு 8 லைன். ஓகேங்களா, சுற்றி பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து எப்போதும் போல் ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம பின்னிட்டு வந்த லைன் இங்கே இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து இதை அப்படியே சொருகிடலாம். ஓகேங்களா, ஏணிப்படி முடிச்சு போட்டு 8 லைன் வந்து நான் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து நம்ம சாண்டில் வந்து 8 லைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ப்ளூ கலரில் வந்து 8 லைன் பின்னிட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லைங்களா ப்ளூ கலரு, அதை வந்து கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சாண்டில் கலர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்து 8 லைன் போட்டிருக்கேன். சரிங்களா, ஒவ்வொரு லைனுக்கும் வந்து நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த மாடலுக்கு வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை வந்து நம்ம சொருகிடலாம். பின்னிட்டு வந்த லைன்லேயும் சொருகலாம், இல்லை கீழே சொருகிறா இருந்தாலும் உங்கள் இஷ்டம்தான். ஒரு 4 முடிச்சுக்கு வந்து சொருகி விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். 4 முடிச்சுக்கு சொருகினிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 2 முடிச்சு சொருகியிருக்கேன். அப்புறமா நான் சொருகிக்கிறேன். இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். சாண்டில் கலர் ஒயர் வந்து நம்ம வந்து மேலே ஃபுல்லாக போடுவோம். 8 இல்லை 9 லைன் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு லைன் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே மடக்குவோம் இல்லைங்களா, அதனால். இப்போ இந்த இடம் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு எதில் போட்டிருக்கோன்னு பாருங்கள். இந்த ப்ளூவோட போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல போட்டிருக்கோம். சரியா, இந்த சாண்டில் வித்து ப்ளூ மிக்ஸ்டு நாட்டில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்த நாட்லேருந்து நான் வந்து ரன்னிங் ஒயரை ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா, இந்த அளவு விட்டுருங்க. விட்டுட்டு நார்மல் நாட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா, இப்போ இதை வந்து நம்ம ஒரு சுற்று பின்னிட்டு அந்த லைன்லேயே வந்து நான் சொருகி விட்டுறேன். அதாவது இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா ப்ளூ கலர் ஒயரு, அதே போல் தான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நம்ம 8 லைன் போட்டோம் இல்லைங்களா, அதே போல் இப்போது சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 8 லைன் இல்லை 9 லைன் நமக்கு வந்து மேலே வந்து நமக்கு சொருகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு இருந்தாலே போதும். ஸோ வந்து நமக்கு வந்து 8 அதுக்கு மேலே ஒரு லைன் 9 லைன்ஸ் போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ஈவனாக வரும். ஓகேவா, இப்போ வந்து சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம வந்து சுற்றிலும் பின்னிட்டு வர வேண்டியது தான். இப்போ நான் வந்து தொடர்ந்து வந்து
பின்னிட்டு சொருகிறதுக்கு கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இதே போல் நம்ம கண்டினியூவாக பின்ன வேண்டியதுதான். இப்போ எப்படி இந்த இடம்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பின்னணுமோ அதே போல் நம்ம பின்னணும். ஓகேவா? நான் இப்போ வந்து ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். பேஸ்கெட் வந்து நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 8 லைன் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? சாண்டில் கலரில் வந்து 8 லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு லைன் வந்து நம்ம போடுறா இருந்தாலும் போடலாம். 9 லைன் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்ம ஒரு லைன் மடக்கும் பொழுது ஒரு லைன் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே மடங்கிடும் இல்லைங்களா? ஸோ வந்து நமக்கு வெளியில் வந்து 8 லைன் தெரியும், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு லைன் போயிடும். பட் எனக்கு வந்து சாண்டல் கலர் ஒயர் வந்து தீந்து போச்சு. அதாவது கொஞ்சம் தூரம் எனக்கு வந்து ஒரு லைன் இருக்கும் பொழுதே தீந்து போச்சு. நான் ஆல்ரெடி வந்து ஒரு பேஸ்கெட் போட்டுட்டு மீதி இருந்த சாண்டல் கலர் ஒயரை வச்சுட்டு ஒரு லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். சரிங்களா? அதனால நான் வந்துட்டு இன்னொரு லைன் போடலை. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் கலர் செகண்ட் கலர் எடுக்கிறீங்க இல்லைங்களா? அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 9 லைன் கூட போட்டுக்கலாம். ஆனால் ஒயர்ஸ்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. ஆனால் இவ்வளோ சொருகிறதுக்கு வச்சாலும் இன்னொரு லைன் போட்டுக்கலாம். போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு லைன் உள்ளுக்குள்ளே சொருகிட்டு பேலன்ஸ் வந்து பார்க்க கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் கூட ஹைட் பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து நமக்கு போதுமானது. ஓகேங்களா? நம்ம டிசைனுக்காக தான் வந்து ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 லைன் வந்து நல்லா ஹைட்டாகவே தான் வந்திருக்கு. இதில் 8 லைனு, இதில் 8 லைனு, இதில் 8 லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து சாண்டில் கலர் ஒயர் வந்து ஃபுல்லாகவே தீந்துருச்சு இல்லைங்களா? ப்ளூ மட்டும்தான் இருக்குது. ப்ளூ வச்சு தான் நம்ம வந்து ஹேண்டில் போடுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணும் பொழுதும் பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி சொருகி விட்டுட்டேன். சரிங்களா? இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அந்த ஒயரை வந்து இப்போ நம்ம பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து நான் சொருகி விட்டுட்டேன். இப்போ வந்து கூட எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு லைன் இந்த இதுலேருந்து ஒயர் வருது இல்லைங்களா? அதில் வந்து அடுத்த லைனை விட்டுட்டு இந்த லைனில் சொருகணும். இப்போ இதுலேருந்து வர ஒயரை அதுக்கு அடுத்த லைனில் சொருகாமல் ஒரு லைன் விட்டுட்டு நம்ம சொருகணும். அப்போ தான் வந்து ஒரு லைன் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே இப்படி மடங்கி ஃபினிஷிங் வந்து அழகாக வரும். ஓகேங்களா? இதே போல் நமக்கு வந்து ஒயர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது இல்லைங்களா? அதனால் இருக்கிற ஒயர் எல்லாமே வந்து நம்ம சொருகிடலாம். ஒரு 3 நாட்டு 4 நாட்டுக்கு வந்து சொருகிற மாதிரி இருக்கும். அதேபடி நம்ம வந்து சொருகிடலாம். சரிங்களா? இதே போல் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்கும், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டலாம். கட் பண்ணி முடிச்சுட்டா அடுத்து வந்து நம்ம ஹேண்டில் போட வேண்டியதான். பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொருகி முடிச்சிட்டோம்னா பேஸ்கெட் வந்து ஃபினிஷ். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டு ஒரு லைன் விட்டு நம்ம சொருகணும் இல்லைங்களா? அதே போல் எல்லாத்தையும் சொருகிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் அதையும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். எனக்கு வந்து இந்த சாண்டல் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து பத்தலை. சில ரோலில் பார்த்திங்கன்னா ஒயர் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த அளவு மெஷர்மெண்ட் எடுக்கும் பொழுது கரெக்டாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு ஒரு லைனுக்கு வந்து ஒயர் பத்தலை. சரிங்களா? அதனால் நான் வந்து ஆல்ரெடி இருந்த ஒயரை வச்சு போட்டேன். ஆனால் வந்து அந்த ஒரு லைனுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வேறு கலர் வாங்கும் பொழுது அதில் வந்து ஒயர் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் எல்லாமே வந்து ஃபுல்லாக சொருகிட்டு கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இப்போ பாருங்கள், கூட வந்து ஃபுல்லாகவே நான் சொருகிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். கூட வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம இதுக்கு வந்து ஹேண்டில் போடுறது தான். நல்லா வந்து நமக்கு வந்து ஹைட்டாகவே வந்திருக்கு கூட. இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து சாண்டல் கலர் ஒயர் வந்து ஃபுல்லாகவே வந்து தீந்துருச்சு. ப்ளூ கலர் ஒயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ஹேண்டில் போடுறதுக்கு ப்ளூ கலர் ஒயர் வச்சு தான் போட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்டில் 2 ஒயர் பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.